சூப்பரான ஒரு ஹோம்மேட் லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த லட்டை வந்து நம்ம செய்கிறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ரியா டாக்ஸ். இதுக்கு நமக்கு தேவை 50 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சில சீட்ஸ்லாம் வந்து கம்பைன் பண்ணி வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்செலாம் வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும். கை வச்சு பார்க்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் ஹீட் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் பண்ணால் தான் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே பவுடர் ஆகும். ஹோம்மேடு வீட்டிலே வந்து மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எவ்வளோ எடுத்தனோ அதை விட பாதி அளவுக்கு தான் முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 25 கிராம்ஸ் அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்தேன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துருக்கேன். மீதி எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் மட்டும். நான் வந்து பாதாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுதான் அளவு, இப்படி தான் சேர்க்கணுன்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அது மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கூடவே பம்ப்கின் சீட்ஸ், பூசணி விதைகள், அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேம் அதே முந்திரி எடுத்து அதே 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸு சீட்ஸுன்னு சொல்லிட்டு 6, அதுவும் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து நான் வந்து இது உள்ளே வந்து சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். முந்திரியை வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் உங்களுக்கு கிட்ட வந்து வேர்க்கடலை இருந்தால் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு சேர்த்தாச்சு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எள்ளோட விதைகள் மாதிரி தாங்க, இது ஆளி விதைகளும் கூட. அதோட ஃப்ளேவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்டில் வந்து கொடுக்குது. இது வந்து கொஞ்சம் ஹீட்டும் கூட. ஸோ எல்லாருமே சாப்பிட முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுக்கலாம். எள்ளு வேணும்னாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும், அதாவது இந்த லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா, அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த மாதிரி பூசணி விதை, ஆளி விதை, இதெல்லாம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரைஸை வந்து நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் பவுடர் ஆகும். நான் இதோடு சேர்த்து போட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பொரியறது வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து அரையிறதும் அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹீட்டு வந்து கம்மியாகிற அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டில் இருக்கும். கலர் சேஞ்ச் மட்டும் வேண்டாம், ஜஸ்ட்டு ஹீட் ஆனாலே போதும். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம நிறைய டைம் வந்து என்ன பண்ணுவோன்னா தனித்தனியாக வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம் பண்ணலான்ட்டு பிளான் போடுவோம். ஆனால் நம்ம எல்லா நாளையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ பட் அதுவே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி லட்டூஸாக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். சப்போஸ் உங்களால் லட்டு இது பண்ண முடியலன்னா அந்த லட்டை அப்படியே வந்து வாட்டரில் கரைச்சிட்டு கஞ்சி ஆக்கிட்டு கூட அதை நல்லா வேக வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸ் தான் இந்த லட்டு கூட. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி கூட இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒன்றாவே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி மீதி வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்து பிடிச்சா இந்த லட்டு வந்து ஓவர் தாங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். கடையில் போய் நம்ம ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இப்போ வந்து ஹோம்மேட் திங்ஸ்னால் ரொம்பவே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஓட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு 20 லட்டு பக்கம் வந்துச்சு. ஸோ 2 பேர் 3 பேர் இருக்கீங்க ஹோமில் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் இருக்க எல்லா பொருளையும் தான் போடணுன்லாம் அவசியம் இல்லை. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, பூசணி, இது மாதிரி என்ன எடிபிளாக உங்களால் பண்ண முடியுமோ அதை மட்டும் வாங்கி அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்த போது அந்த ஒரு ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹீட்டோடவே டக்குன்னு இந்த லட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் இது வந்து நல்லா வந்து அந்த லட்டு வந்து நம்ம பிடிக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் இல்லை கருப்பட்டி, சுகர் தேவையில்லைங்க, வெல்லம் இல்லை கருப்பட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கூடவே ஒரு
கொஞ்சமாக ஒரு 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்து பிடிக்கலாங்க. நெய் சேர்த்து பிடிச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் நெய் வந்து ஒரு குட் ஃபேட்டு தான். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நெய்யை வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எல்லா சைடும். அந்த ஹீட் வந்து கையில் இருக்கும். ஸோ அந்த ஹீட் ஆறுறதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிட்டு இதை எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். ரெடி தான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 சாப்பிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு எவ்வளோ ஏற்றுக்குமோ அவ்வளோதான் ஏற்றுக்கும். எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ அதனால் இது வந்து டெய்லி ஸ்வீட்டாக கூட நம்ம டெய்லியும் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இனி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய நம்மளோட பேஜில் வந்து நான் போடுறேன். ஸோ அதனால் நல்ல ஹெல்த் மிக்ஸஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் வந்து போடுறேன். அப்படி யூஸ் பண்ணி அதனால் என் பேஜை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஹோம்மேடாக நம்மளே பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் சின்னதாக. இது வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதுவே போதும். ஸோ உங்களுக்கு லட்டு பிடிக்கலன்னா இதை அப்படியே வந்து ஒரு தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பதத்துக்கு கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கங்க. பிஞ்சு உப்பு போட்டுக்கங்க. பாருங்கள் ஃபுல்லாக லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.